என்னோட ஃபேவரட்டான மஸ்க்மெலன் ஜூஸ்ல சர்பத் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டாலே அப்பப்போ இந்த மாதிரி கூலிங் ஏதாவது குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி டயத்துல சம்மர் ட்ரிங்க்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மஸ்க்மெலன் சர்பத் என்னோட கண்ணில் மாட்டுச்சு. சர்பத்னு போட்டிருக்கவுமே நம்ம நார்மலா ஜூஸ் கடையில வாங்குற மாதிரி நன்னாரி சர்பத் இல்லாம நம்ம ஐஸ் கியூப்ஸ்லாம் அதிகமா போட்டு ஒரு சர்பத் கொடுப்பாங்களே அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஓபன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. நமக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா பார்த்தாலே உடனே செஞ்சு பார்க்கணுன்ற ஆர்வம் வந்துருமே. அதனால நேற்று ஈவினிங் வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது செய்யறது என்னமோ ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஆனா அது கூலிங் ஆகுறதுக்குள்ளதான் எனக்கு இருக்கிற பொறுமையே போயிருச்சு. எப்படி பண்ணிருந்தேன்னா, கொஞ்சமா சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கணும், அப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சமா வேக வச்சு எடுத்துக்கணும், கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு பாலோட சேர்த்து நல்லா கொதிச்சு கெட்டியானதுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ முலாம்பழத்தை கொஞ்சமா சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ இந்த கிளாஸ் ஜக்ல நான் ரெடி பண்ணி வச்சிருக்க ஒவ்வொன்றையும் லைனா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 to 3 hours வச்சு நல்லா கூலிங் ஆனதுக்கு அப்புறம் குடிச்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரெடி பண்றதுக்குள்ள டக்குன்னு பண்ணிட்டேன். ஆனா அது எப்ப கூலிங் ஆகும்னு பார்த்து எனக்கு பொறுமையா போயிருச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.